மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்கள் 86. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். சங்கீதம் 3:5-6. சில வேளைகளில் நாம் வலது பக்கம் அல்லது இடது பக்கம் சாய வேண்டும் என்றோ எப்பக்கம் நடக்க வேண்டும் என்றோ அறியாமல் இருக்கையில் கர்த்தரிடத்தில் நம்முடைய இருதயங்களை உயர்த்தி கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்ற வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து அவருக்கு முன்பாக காத்திருப்போமாக. இவ்விதமாக அவருடைய நேசக்குரல் நம் பாதையில் வரும் சகல சிக்கல்கள் மற்றும் கவலைகள் மத்தியில் ஆறுதலையும் பலத்தையும் இளைப்பாறுதலையும் கொண்டு வருகின்றது. இந்த பிரமாணத்தின்படி நடக்கிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக. கலாத்தியர் 6:16 என்பதே. ஆமென்.